நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இலவச விதைப்பகிர்வும் ரூபாய் விதைப்பகிர்வும் போட்டிருந்தோம். அதில் விதைகள் கேட்ட எல்லாத்துக்கும் விதைகளை அனுப்பிட்டோம். அது போக இப்போ என்னென்ன விதைகள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வேணுங்கிற விதைகள் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ரூபாய் விதைப்பகிர்வில் நம்ம அதிலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். நம்ம தோட்டத்துக்காக வாங்கின விதைகள் நம்ம விதைத்தது போக மீதியை தான் பகிர்றோம். அதனால் ஒரு பேக்கெட்டை வந்து 2 பேர்த்துக்கு தான் பிரித்து தர முடியும்னு சொல்லியிருந்தோம். அதை பார்க்காமலே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த பேக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு, அதாவது இப்போ 20 ரகம் காமிச்சிருக்கோம் அப்படின்னா வீடியோவில் காமிச்ச அம்புட்டு விதையுமே ஒரு ஆளுக்கு அனுப்புகிறதா, அப்படியே அந்த பேக்கிங்கோடு அனுப்புகிறதா நினச்சி சில பேர் கேட்டிருக்கீங்க. வீடியோ நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் என்ன டீட்டெயில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விதை கேளுங்க. அந்த மாதிரி விதையை அனுப்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம விதைகள் வந்து தோட்டத்தில் விதைச்சிருக்கோம். அதுலேருந்து அறுவடை பண்ணி அப்போ அனுப்பும்போது அந்த மாதிரி விதைகள் நீங்கள் கேட்கக்கூடிய அளவு அனுப்புவோம். இப்போ குறைந்த அளவு தான் அனுப்பியிருக்கோம். விதைகள் கேட்டவங்களுக்கு சில பேர்த்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அடுத்து விதை சேகரித்த உடனே முதல்ல அவங்களுக்கு அனுப்பிட்டு தான் அடுத்து கேட்குறவங்களுக்கு அனுப்புவோம். அதனால் கேட்ட எல்லாத்துக்குமே விதைகள் கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட என்னென்ன விதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடித்தம்பட்டை அவரை இருக்குது, பூனைக்காலியில் வெள்ளை நிறம் இருக்குது. அடுத்து அவரையில் வந்து 2 வகை இருக்குது. கோழி அவரையிலேயே உங்களுக்கு 2 வகை அவரை இருக்குது. ஒன்று பச்சை கோழி அவரை, இன்னொன்று பர்பிள் கோழி அவரை. 2மே இருக்குது. பர்பிள்லேயும் இருக்குது, பச்சையிலையும் இருக்குது. 2மே கொடி வகை தான். அடுத்து பூக்களில் வந்து 2 வகை இருக்குது. மேரிகோல்டில் மஞ்சள் இருக்குது, காஸ்மோஸில் ஆரஞ்சு இருக்குது. இந்த வெள்ளை கலர் விதை வந்து பஞ்சு பீர்க்கன்.